ஏய், என்ன வேணும் உனக்கு? உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் நடக்கணும். நடத்தி தர்றீங்களா? ஏய், யூ டர்ட்டி ரோக், எங்க வீட்ல வந்து என்னைய மிரட்டியா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண போற 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட் விஷயமும் தெரியும். என்ன சொல்ற நீ? உங்ககிட்ட இருக்கிற வைரம் எனக்கு வேணும். அதெல்லாம் என்கிட்ட எந்த வைரமும் இல்ல. அப்படின்னா என்கிட்ட இருக்கிற இந்த வீடியோவை நியூஸ் சேனலுக்கு அனுப்பட்டுமா? என்ன வீடியோ? ஆ? ஏய், என்ன இதெல்லாம்? அந்த பெட்ரூம்ல உங்க மிஸ்ஸஸ் மயக்கமா படுத்திருக்காங்க. அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் வீடியோவை நான் எடுத்திருக்கேன். எனக்கு கோஆபரேட் பண்ணலன்னா அந்த வீடியோவை நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருவேன். காலேஜ் ப்ரொஃபசர் இல்லையா, பசங்களும் பார்க்கட்டும். என்ன சொல்றீங்க? வைரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இருக்கு. குட், அதை எனக்கு கொடுங்க. ஹலோ பானு, நான் கார்த்திக். என்ன கார்த்திக், திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? உன்னால ஒரு வேலையாகணும். நீ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர முடியுமா? ஏண்டா? அவனோட ப்ராப்ளம் என்னன்னு நீ கொஞ்சம் செக் பண்ணணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாடா. டேய், அவன் என்னோட தங்கச்சி புருஷன். அதுவும் இல்லாம ரொம்ப ஈகோ பாப்பான். அவனை நான் உன்கிட்ட கூட்டிட்டு வந்தா உன் தங்கச்சி என்ன டார்ச்சர் பண்றான்னு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நீ என்ன மெண்டல்னு செக் பண்றியான்னு கேட்பான். வேற என்னதான் பண்றது? நீ கொஞ்சம் என் வீட்டுக்கு வர முடியும்னா நான் ஒரு பிளான் சொல்றேன். என்ன பிளான்? அவன் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்ற? குட். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். ஓகே? அண்ணே, லாயருக்கு ஃபோன் பண்ணி டைவர்ஸ் விஷயத்தை பத்தி பேசிட்டியா? இன்னும் இல்லம்மா. ஏ? நான் முதல்ல துளசிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். என்ன பேச போற? அவன் ப்ராப்ளம் என்னன்னு ஒரு வாட்டி அவன்கிட்ட கேட்கறம்மா. அப்படின்னா அவரை பத்தி நான் சொன்னதை நீ நம்பலையா? அப்படி ஏமா நீ தப்பா நினைக்கிற? பிரச்சனை இதுதானே புரியும் போது அதுக்கு சொல்யூஷனை தேடணுமே தவிர பேசிக்காம பெருசு பண்ணக்கூடாது இல்லையா? அவர் ப்ராப்ளம் என்னன்னு நீ கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அவர் பெரிய ஆளா? என்னம்மா பண்றது? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டம்னாச்சே. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேதாரம் சேலைக்கு தானம்மா. நான் சொல்றது புரியுதா? புரியல. அவன் பெட்ரூம்ல ஒருத்தனை பார்த்தன்னு சொன்னதும் அவன் சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாதுன்னு இந்த உலகம் யோசிச்சுதா? இல்ல. உன்னைத்தானே தப்பா நினைச்சது. ஆமா. அதனால தான் முதல்ல அவன் உன்னை தப்பா நினைக்கிறான்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவனுக்கு அவன் மேலதான் தப்புன்னு நான் புரிய வைக்கணும். அதுக்காகத்தான் பேசணும்னு சொல்றேன். அவன் தான் நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் ஹீரோ, சொன்ன மாதிரியே 3 மினிட்ஸ்ல இங்க வந்துட்டானா? ஹாய் சிஸ்டர், how are you? Fine. கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கறேன். என்ன ஏதாவது விசேஷமா? ஆமா. வெரி குட். ட்ரீட் எப்ப?
டைவர்ஸ் ஆன மறுநாள் டைவர்ஸா? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இவ வந்ததுல இருந்து அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் ப்ராப்ளம் என்னன்னு தெரியாம நாம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. உங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் பண்றது, பிரிஞ்சு போறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா உங்களை சேர்த்து வச்சிருவான். டோன்ட் வரி. உள்ளவா துளசி. இது யார் செருப்பு? இது யாரோட செருப்புன்னு கேட்டேன். காதுல விழலையா மச்சான்? நளினியோடது. நளினி இங்க இல்லவே இல்லன்னு டிராமா ஆடின. அவ செருப்பு மட்டும் எப்படி இங்க வந்தது? நளினி இங்கதான் இருந்தா. கழுத கெட்டா குட்டிச்சவர் தான். அவ இங்கதான் இருப்பான்னு எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அவ இங்க இல்லன்னு டிராமா ஆடின? இப்ப எதுக்கு துளசி கத்துற? முதல்ல உள்ளவா. ஏய் மச்சான், வீட்டுக்குள்ள நளினிய வச்சுக்கிட்டு போன்ல அவ இல்லன்னு ஏன் போய் சொன்ன? வெளியே நின்னு இப்படி கத்தக்கூடாது துளசி. என்ன பார்த்தா இலக்கரமா தெரியுதா? அவ வீட்டுக்குள்ள எல்லாம் வரலப்பா. வாசல்ல படுத்துக்கிட்டு இருந்திருக்கா, நான் கவனிக்கல. முதல்ல உள்ளவா துளசி வா. அப்படியா? எதுக்குள்ள கூப்பிடுற? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உரைக்க போறியா? என்ன உன் தங்கச்சி என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதோ வெளியே நின்னு சத்தம் போட்டு அசிங்கப்பட்டாதன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உரைக்க போறியா? துளசி, உனக்கு என்ன மெண்டல் ஆயிடுச்சா? ஓ ஆமா சார். மச்சான் சார், எனக்கு மெண்டல் ஆயிடுச்சு. கீழ் பக்கத்துல கொண்டு போய் அட்மிட் பண்றீங்களா சார்? எதுக்கு துளசி இப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்னு கத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க? சரி மச்சான், உன் தங்கச்சி மட்டும் இன்னொருத்தனை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து அவமானப்படுத்தலாமா? இதெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம். உள்ள வா துளசி ப்ளீஸ். அண்ணே, இதெல்லாம் தேவையா உனக்கு? அவன் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காமா? அத அவனுக்கு புரிய வைக்க வேண்டாமா? நீ புரிய வைக்க அவன் என்ன கேவலமா பேசுவான். ஏய் ஏய், நான் கேவலமா பேசுறேன்னு சொல்றியே, ஏன் கேவலமா பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதான் பேச்சு வாக்கலையே அண்ணன் கிட்டயே தங்கச்சிய பத்தி அபாண்டமா பேசுனியே, அது பத்தாதா? என்ன பத்தினி மாதிரி டிராமா ஆடுறியா? துளசி, நீ சுமார் மச்சான். நீ பண்ணிட்டு இருக்கிற வேலைய பத்தி உன் அண்ணனுக்கு தெரியாது. அதனாலதான் உன் டிராமாவை நம்புறாரு. நான் என்ன டிராமா ஆடி நீ பார்த்த? என்ன டிராமா ஆடல? நான் மூஞ்சி மேல துப்புறதுக்கு முன்னாடி நீங்க இருந்து போயிடு. நளினி சும்மா இருக்க மாட்டியா நீ? துப்புடி துப்புடி துளசி, ஏய், துளசி துப்புடி. சொல்றது சுமார் மச்சான், துளசி, சுமார். ஏய், துப்புடி, கார்த்திக், துப்புடி. ஏய், நல்லி உள்ள கூட்டு இப்ப போ. நான் என்ன பண்ணுவேன்? ஏய், உள்ள துப்புடி பார்க்கலாம். இரு மச்சான், இவன் துப்புட்டோம். சாட்சியா இருக்கும்ல? கார்த்திக், என்ன பண்ணுவேன்? உள்ள கூட்டு போ. உள்ள வா. விடுண்ணே. உள்ள வா. இவனெல்லாம் சும்மா உள்ள வா விடக்கூடாது. சொல்றல. ஏய், நின்றி. வா வா நளினி. அட விடுண்ணே. உள்ள வா. உன்னை அவமானப்படுத்தாம விட மாட்டேன்டி. ஏய், நின்றி அங்க. ஏய், சொல்றல. நின்றி. ஏய். ச்சே. என்ன சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்க வைஃப் உங்க கண்ணு முன்னாடி இன்னொருத்த கூட இருக்கிறத பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்ல, ஆனா இவரு பார்த்திருக்காரு. டேய், இவருக்கும் உன்ன மாதிரியே ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்குடா. பை தி வே, துளசி, he is my friend பாஸ்கர். கை கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க, கை கொடுங்க சார். சார், இங்க யாராவது இருக்காங்களா சார்? உனக்கு மட்டும் நடிப்பு வரும், இவருக்கு மட்டும் நடிப்பு வரக்கூடாதா? ஹலோ. கிழவன் மசிஞ்சத மாதிரி தான் தெரியுது. அதான் அவன் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டான். ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு வர்றேன்னு சொல்லியிருக்கான். அபிராமி, அபிராமி, என்ன பண்ணானே தெரியலையே. கடவுளே, மொபைல்ஸையும் பிடிக்க வச்சுக்கிட்டான். பக்கத்துல வீடுகளும் இல்ல.
எப்படி தப்பிக்கிறது? ட்ரெஸ்ஸ போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சு. அவங்கள எழுப்ப ட்ரை பண்ண மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மெடிசின் மயக்கம். அபிராமி, அபிராமி, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள எங்கிட்ட இருக்கிற ரெமெடி மெடிசனை போடலன்னா அவங்களுக்கு டீமென்சியாங்கிற யூக வியாதி வந்துடும். அப்புறம் டேஞ்சர் தான். இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க வெளியில வரலன்னா உங்க மனைவியோட வீடியோவை லீக் பண்ணிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். அவ காலேஜ் முழுக்க எல்லாரும் அவளை இப்படி கையெடுத்து கும்பிடுறாங்க. விளையாட்டுக்கு கூட இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத ப்ளீஸ். அந்த வீடியோவை வெளியே லீக் பண்ணிடாத ப்ளீஸ். அவ கவரிமான் ஜாதி. ஒரு சின்ன கலகத்தை கூட அவ பொறுத்துக்க மாட்டா. இப்ப கூட நீ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிருக்கேன்னு அவளுக்கு நான் எந்த கட்டத்திலையும் தெரியப்படுத்த மாட்டேன். தெரிஞ்சா அவ தற்கொலை பண்ணிக்குவா. என்னால தாங்க முடியாது. நான் இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகல. இந்த போன்ல தான் அவங்க வீடியோவை ஷூட் பண்ணிருக்கேன். அதை யாருக்கும் இன்னும் அனுப்பல. அதோட ப்ரூஃப் இதுல இருக்கும். சோ இந்த ஒரிஜினலை இந்த போனையே நீங்க வச்சுக்கங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த வைரம் எனக்கு வேணும். கொடுங்க. வைரம் உன் கைக்கு வரணும்னா என் அபிராமி கண் முழிக்கணும். ட்ரெஸ்ஸை கேட்டீங்க, கொடுத்தேன். இப்போ அவங்கள எழுப்பணும்னு சொல்றீங்க. என்ன சார், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என் மனைவியை விட எனக்கு அந்த வைரம் முக்கியம் இல்ல. என் மனைவி கிட்ட கொடுத்துதான் அந்த வைரத்தை மறைச்சு வைக்க சொல்லிருக்கேன். என் நிலைமை திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிருச்சு. இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷன் டோசேஜை போட்டீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல ஆரோக்கியமா எழுந்து உட்கார்ந்துருவாங்க. ஏதோ கேட்க வர்றீங்க, கேளுங்க. நீ அடிச்சு அவங்க மயங்கிட்டாங்களா? இல்ல, கண்ணை காட்டி மிரட்டின அவங்களே மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரெமெடி மெடிசன் இதுவா? ஆமா, இந்தாங்க. சரி சார், ஒரு நிமிஷம். இந்த இன்ஜெக்ஷனை போட்டதும் உங்க தேவை முடிஞ்சு போயிடும். அப்புறம் ஏன் கதி? நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்த. நான் என் மனைவி கிட்ட பேசி அந்த வைரத்தை கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன். நம்பலாமா? இட்ஸ் a ப்ராமிஸ். நான் வார்த்தை மாறுற வம்சம் இல்ல. ஒருவேளை மாறிட்டா உங்க 2 பேரையும் சுட்டு கொன்றுவேன். ஓகேவா? நான் வைரத்தை கொடுக்கலன்னா தாராளமா அதை செய். அது வரைக்கும் நான் யாருன்னு உங்க மனைவி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ போயிட்டு நாளைக்கு கூட வரலாம். வேற ஆப்ஷன் சொல்லுங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு தெரியாம மறைஞ்சிரு. நான் நாளைக்குள்ள வைரத்தை வாங்கி கொடுத்துருவேன். ஓகேயா? ஓகே, இது பெட்டர். யாரு? தெரியல. யாரா இருந்தாலும் சரி, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. பயப்படாத. யாரா இருந்தாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். போதுமா? வணக்கம் சார். வணக்கம். யாரு? நான் துளசிதாஸ், மேடத்தோட காலேஜில் அவங்க அசிஸ்டன்ட் சார். என்ன வேணும்? மேடத்தை கொஞ்சம் மீட் பண்ணணும் சார். வீட்டுக்கு வர சொன்னாங்களா? இல்லை சார், யூனிவர்சிட்டி லைப்ரரியில் மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கே வரல. மொபைலில் கூட ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். மேடம்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா சார்? அவங்க தலைவலின்னு படுத்து தூங்குறாங்க. நினச்சேன் சார். அப்போ நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுங்களா சார்? வாங்கல, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார், வரேன் சார். சரி வாங்க.
ஸோ நான் மாடி மேலே இருப்பேன், நீங்கள் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவீங்க. ஆமா. இந்தாங்க. வேண்டாம். மொபைல் என்கிட்ட இருந்தா நான் யார்கிட்டயாவது பேசுவேன்னு நீ சந்தேகப்படுவ. அதனால நீயே வச்சுக்க. உங்கள் ஒய்ஃப் மொபைல் கூட வேண்டாமா? அது வேணும். நாளைக்கு நீங்கள் என்ன காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணாலும் காட்டி கொடுக்கலாம். இந்தாங்க மொபைல். போய் உங்கள் ஒய்ஃபுக்கு மெடிசன் கொடுங்க. எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. நாளைக்கு வைரத்தை கொடுங்க. வைரத்தை வாங்கின உடனே நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரியா? சரி. நோ நோ, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா அட்டாக் வேற மாதிரி இருக்கும். இவரோட ப்ராப்ளம் வேற மாதிரி இருக்கு. புரோட்டீன், குளோரைட், குளுக்கோஸ், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் பக்காவா இருக்கு. ஸோ சிசாஸ்மின் லெவல் குறைஞ்சிருக்கலாம் இல்லையா? அதோட ரிப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. நான் 5 நிமிஷத்துல திரும்ப கூப்பிடுறேன். பக்கா மிக்சிங் காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். குடிங்க மச்சான். மச்சான் வேணாம் மச்சான். ஏன் இப்படி பயப்படுறீங்க? வேண்டாம் ப்ளீஸ். டாக்டர், என்னடா மாப்பிள்ளைக்கு போதுமா? என்ன பண்றது? இது வரைக்கும் எத்தனை டோஸ் குடிச்சிருக்காரு? 3வது குவார்டரோட கடைசி டோஸ் இது. துளசி, ஒரு நாளைக்கு எத்தனை கோட்டர் குடிப்பீங்க? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை கோட்டர் குடிப்பீங்க? 2 குவார்டர் குடிப்பேன் சார். அந்த 2 கோட்டர் போதை உங்களுக்கு பத்தல. அதை விட அதிகமான போதையை உங்க மூளை எதிர்பார்க்குது. அதுக்கு தான் 3வது கோட்டரையும் ட்ரை பண்ணோம். புரியுதா? புரியல சார். புரியுற மாதிரி நான் சொல்றேன், இருடா. சொல்லு. துளசி மச்சான், என் தங்கச்சினா எனக்கு உயிர். அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல? தெரியும். அவளும் நீயும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தப்ப ஒருத்தர் விரும்புனீங்க இல்லையா? ஆமா மச்சான். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு என்கிட்ட வந்தப்ப நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? என் தங்கச்சியை கண்கலங்காம வச்சிருப்பீங்களான்னு கேட்டனா இல்லையா? கேட்டீங்க மச்சான். நீ என்ன சொன்ன? வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொன்ன மச்சான். அந்த வார்த்தையை நீ சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ஆனா உங்க 2 பேருக்குள்ளயும் 2 வருஷமாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். 2 வருஷமாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இதத்தான் அப்போல இருந்து கேக்குறீங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. உண்மையை சொன்னா நம்புவேன். நான் சொல்றது உண்மை மச்சான். நல்லி கல்யாணமான 1 மாசத்துல இருந்தே சரியில்லை. எங்க ஃபேமிலிலேயே எந்த கேர்ள்ஸும் இது வரைக்கும் இந்த மாதிரி தப்பான வேலைகளை செஞ்சதே இல்ல. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. நான் என்ன செய்வேன் மச்சான்? நல்லி உங்க தங்கச்சிங்கிறதுனால அவ உங்க கண்ணுக்கு நல்லவளாவே தெரியுறா. அவ கேரக்டர் சரியில்லாதவ மச்சான். என்னடா சொன்ன? அவளை